வெல்கம் பேக் டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர ஜன்னல். இப்போ ஆர்யாவோட அனுஷ்காவோடையும் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியான விஷயங்கள் பேசிக்கோ. இன்னும் நிறைய ஜாலியான விஷயங்கள் பேசணும்னு இவங்களை போட்டு நோண்டிட்டு இருக்கேன். கேட்கலாம் என்ன மேன்? கண்டிப்பா. என்ன ஜாலியா என்ன பண்ணலாம்? பேபிஸ் பத்தி பேசிட்டோம். ஆனா ஏதாவது ஒரு பேபிக்கு எங்க முன்னாடி பேசுங்களேன். ஐயா ரொம்ப தப்பாயிடும். அப்போ மற்ற பேபிக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுவேன் இந்த பேபியோட நான் பேசிட்டேன்னு. ஏன் நம்ம மாட்டி விடுறீங்க? நல்லா தானே போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே பழகணும். பட் எந்த பேபி கேட்டாலும் நான் உன்கிட்ட தானே பேசினேன்னு சொல்லிடலாம். கரெக்ட். பட் லைவா நீங்க போட்டு விட்டுட்டீங்களா? அது யூடியூப்லலாம் வரும். வை சும்மா ஒரு மாக். No, I can't call my babies. Sorry. ஓகே பேபிஸ் இல்ல. பேபாஸ். பேபாஸ். யாரை கால் பண்றது? விஷால் இருக்கவே இருக்காரு. விஷால் ஓட்டுனா அவன் கால் பண்ண அவன் என்னதான் ஓட்டுவான். அதான் கேளுங்க. என்னது? வேற ஒரு பேபியை கால் பண்ணுவோம். Which baby? Suspense. You know all his babies? இப்போ நான் பேபின்னு சொல்லி பேசுகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பேபியோட ரியல் வேல்யூ என்னன்னு. ஸ்பீக்கர். என்ன பேபி என்ன பண்ணுற? என்ன படம் பார்த்துட்டு இருக்க? தூக்குடுவா? தூக்குடு எல்லாம் என்ன பார்க்குற நீ? நீ பல வருஷமா காப்பி அடிச்சு தானே படம் எடுத்துட்டு இருக்க. இதுல தூக்குல இருந்து எந்த சீன் தூக்குற நீ? என்ன சீன் அப்படி? இப்ப ராஜாராணியே நம்ம திருடி தான் படம் எடுத்தோம். அடுத்த படம் நம்ம திருடி தான் எடுக்க போறோமே. கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ற. Ask him that you were on the show. Tell us things that we don't தூங்கிட்டு know இருக்கே about நீ? him. The short name is a very quiet fellow. He'll tell us. What? He knows a lot of secrets about him. நீங்க என்ன பண்றீங்க? நான் சும்மா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஷோல பேசிட்டு இருக்கேன். ஒரு ஷோல பேசிட்டு இருக்கேன் மச்சான். நீ கரெக்டா வந்து நீ சீன் திருடிட்டு இருக்கேன்னு ஒரு உண்மையை போட்டு விட்ட. You tell him you're on speaker. காமெடி பண்ணாதீங்க. என்ன காமெடி எல்லாம் பண்ணலடா. சீரியஸா தான் சொல்றேன். Give it to him. சொல்லுங்க பட். நம்ம ஷோ ஹோஸ்ட் சங்கீதா உன்கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ. வணக்கங்க. நான் சங்கீதா பேசுறேன். நடிகை சங்கீதா பேசுறேன். நாங்க ஹாய் வெல்கம். உங்களை நேர்ல சந்திக்க முடியல. பட் உங்க படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க ஆர்யாவோடையும் அனுஷ்காவோடையும் பேசிட்டு இருக்கோம். ஆர்யா பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அவர் இன்னமும் நல்லவன்ட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டாத ஒரு குறையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு ஆர்யா பத்தி ஒரே ஒரு விஷயம் எனக்காக சொல்லுங்க. ரொம்ப அவரோட நட்டோரியஸ் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஆர்யா கெட்டவர்னு யார் சொன்னான்னு மட்டும் சொல்லுங்க. ஆர்யா கெட்டவனே கிடையாது. ரொம்ப 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 நல்லவன்றது தான் இங்க டிபேட். தங்கமான பையங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றத வந்து ஆர்யா மூலியமா தான் நானே கத்துக்கிட்டேன். ஒருத்தனுக்கு ஒருத்தி மீன்ஸ் அதாவது ஒருத்தனுக்குனா ஒருத்தர் ஒருத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி அந்த 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 இதுல பாலிசில வாழணும். எப்பயுமே நமக்கு வந்து லவ்வுக்கு ட்ரஸ்டா இருக்கணும், லாயலா இருக்கணும் அப்படின்றது வந்து ஆர்யா சொல்லி தான். அதான் அந்த மாதிரி ஒரு லாயல்ட்டில தான் ஏதாவது ஒரு சம்பவம் நீங்க இருந்திருப்பீங்கல்ல. நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆக்சுவலா. என்ன தெரியுமா? ஆக்சுவலி ஜே தியரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல இது நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அது கேளுங்க. அவர் நிறைய விஷயம் சொல்லுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, எப்பயுமே பொண்ணுங்க வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்கியூவே பண்ணக்கூடாது, முதல்ல சரின்னு சொல்லிடணும். ஏன் அப்படின்னா எப்படி ஆர்கியூ பண்ணாலும் கடைசி வந்து நீ ஆமான்னு தான் சொல்லுவ. அது முதல்ல சொல்லிட்டுனா ஆர்கியூமெண்டே இருக்காது. ஸோ அப்படின்னு லவ்க்கு நிறைய விஷயம் சொல்லுவாரு. ஸோ ஹி இஸ் மை லவ் குரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் எப்பயுமே வந்து ரொம்ப லாயலா இருக்கணும்னு சொல்லுவாரு. இதுதான் அவரை பொறுத்த வரையும் ஐ கேன் சே திஸ் மச் அலோன். சோ அவரு உங்களுக்கு லவ் குருனா அப்ப நீங்க யார் லவ் பண்றீங்க? அதுல அது நாங்க இதுவரைக்கும் யாரையும் லவ் பண்ணல. அவருக்கு வந்து அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் வந்து டைரக்டர்ல ஒரு ஆர்யா. அப்படிங்களா? டைரக்டர்ல நீங்க ஒரு ஆர்யாவாமே? ஆமா, அவர் ஆக்டர்ல ஒரு அட்லீன்ற மாதிரி தான் டைரக்டர்ல ஒரு ஆர்யா. ஓ மை காட், நான் வந்து தெரியாம போய் பாம்பு பொந்தலையே கைய விட்டுட்டேனா?
எனிவே தேங்க்யூ ஸோ மச். அவரை பத்தி இப்போ அனுஷ்காவும் எங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு அனுஷ்காவும் நல்ல பழக்கமா? ஆமா, அனுஷ்கா பாத்திருக்கேன், ஒரு தடவை பேசியிருக்கேன், அவ்வளவுதான். ரொம்ப பழக்கம் இல்ல. பட் ஆனா ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின். அனுஷ்கா வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆர்யா வந்து ரொம்ப 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 சமத்து சக்கரை கட்டி அப்படின்ட்டு ஒரு 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 ஃபீலிங்ல இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அனுதாபங்களை எப்படி நீங்க தெரிவிக்கிறீங்க? இல்ல, வேற வழி இல்ல, அது நம்பிதான் ஆகணும்ன்ற மாதிரி தான். வேற என்ன பண்றது? அனுஷ்கா கிட்ட கொடுக்குறேன், நீங்க அனுஷ்கா கிட்ட பேசுங்க ஒரு நிமிஷம். ஹாய் ஹாய் அட்லி, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல ஆர்யா ரொம்ப ரொம்ப வெரி நைஸ் பாய்ன்னு. இப்போ எல்லாரும் இங்கே இல்லைன்னு சொன்னாங்க, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆர்யா வந்து வெரி வெரி ஸ்வீட் பர்சன், இஸ் a very nice. அதான் சொல்றீங்க வெரி ஸ்வீட் டு எவ்ரிபடி. அவங்க எல்லா கேர்ள்ஸ் பேபியா. அதாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பேபின்னு கூப்பிடுறதுல தப்பு இல்லல்ல. அவரையும் பேபி தானே கூப்பிட்டா. நம்ம எப்படி வேணா கூப்பிடலாம். நம்ம மச்சின்னு கூப்பிடுறோம் பசங்களை, பொண்ணுங்களை பேபின்னு தானே கூப்பிட முடியும். உங்களை என்ன கூப்பிட்டாங்க அங்க? என்ன வந்து பேபின்னு தான் கூப்பிடுறாரு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ புரிஞ்சுதா? பேபி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இது இப்படி ஒரு justification. எல்லாரும் பேபின்னு சொல்றது தப்பு இல்லல்ல. ஓகே ஓகே. Thank you. எனி அதர் திங் அட்லி நமக்கு தெரியாம விஷயம் நீங்க ஒர்க் நீங்க பண்றீங்க. வேற கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா இப்போ? ஆர்யா வந்து எதையுமே சொல்லாம செய்ய மாட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. செஞ்சதையும் சொல்லிடுவாரு, செய்ய போறதையும் சொல்லிடுவாரு. வெரி ஸ்வீட் பர்சன், லாயல் பர்சன். அவ்வளவுதான். அவரை பத்தி தப்பாவே எதுவும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு எதுவும் தெரிஞ்சு இல்ல இது வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு. ஒன் செகண்ட். I'm telling you. ஓகே மச்சான், நீ டைரக்டர்ல ஒரு ஆரியா ப்ரூவ் இரண்டாம் பண்ணிட்ட. உலகம் ப்ரமோஷன் இஸ் பிரைட் டெபியூ ஒன். நம்ம தனியா அப்புறம் ரவுண்ட் போவோம் கார்ல. சான்ஸே இல்ல. இப்படி ஒரு ஃப்ராட நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது. எல்லா பேபிஸும் இப்ப செட்டில் ஆயிருப்பாங்க. ஓ பேபி சொன்னது அட்லி தான். அட்லி தாங்க. அட்லி தான். சான்ஸே இல்லப்பா, சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு ஆரியாவை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச். இன்னும் அந்த வித்தியாசமான ஆரியா என்னென்ன எப்படி எப்படி பேசுவாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீல் கோயிங் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நட்சத்திர சேனல். ஹீரோவே நடிச்சுட்டு அதே எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்க்கும்போது இப்படி நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவோமே. ஒரு ஹீரோயின் ரேப் சீன் ஜார்ஜியாவில் இரிட்டேட் பண்ணி தானே செல்வா சார் வந்து கட்டிப்பட்டு அடித்தாங்கண்ணே.